விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். மாநில வாரியாக கட்சிகளுக்கான செல்வாக்கு என்ன, பலம் என்ன, பலகீனம் என்ன, யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம், இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் யார் வெற்றி பெற்றார்கள், அப்போது இருந்த சூழல் என்ன, அதற்கான புள்ளி விவர அடிப்படையிலான காரணங்கள் என்ன, இப்படி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒடிசா மாநிலம். 21 இடங்களை கொண்ட ஒடிசாவில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, அதற்கான காரணம் என்ன, புள்ளி விவரங்கள் என்ன சொல்கின்றன என்கின்ற விவரங்களை வைப்பதற்காக செஃபாலஜிஸ்ட் நாகராஜன் நம்மோடு இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். ஒடிசாவை பற்றி பேச போகிறோம் சார். ஒடிசாவில் யாருக்கான வாய்ப்பு, அப்படி ஒடிசாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒற்றை தலைமை, ஒற்றை முகமாக நம்ம சொல்லலாமா, இல்லை அங்கே பாஜகவின் வீச்சு அப்படிங்கிறது இருக்கா, என்ன நிலவரம்? பாஜக வீச்சு முன்னாடி கிடையாது, பட் இப்போ நிறைய வளர்ந்துருது. அங்கே குறிப்பாக 2019 அவங்க 8 தொகுதிகள் ஜெயித்தாங்க. கிட்டத்தட்ட 8 தொகுதிகள்னால் 40% தொகுதிகளை ஜெயித்தாங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு. அங்கே மொத்தம் 21 தொகுதி. அது ஒரிசா ஒரு பழமையான மாநிலம். அங்கே அந்த கொனார்க் கோவில், ஜெகநாத் புரி அந்த கோவில், கொனார்க் சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப, அப்புறம் கோஸ்டல், அது ஒரு சமுத்திரத்தை கடல் அருகாமல் இருக்கிற மாநிலம். நிறைய பழங்குடி மக்கள் அங்கே இருக்காங்க. ஆதிவாசிகள் சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் அங்கே இருக்காங்க. தொடர்ந்து காங்கிரஸ் தான் அங்கே ரொம்ப வெற்றிகரமாக இருந்துகிட்டு இருந்தது. கடைசியாக அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தது ஜானகி வல்லப் பட்நாயக், ஜேபி பட்நாயக்னு இருந்தார். இப்போ இருக்கிற முதல்வர் நவீன் பட்நாயக்கோட அப்பாவும் காங்கிரஸில் இருந்தார். அவர் பைலட், அவர் ஏரோப்ளேன் ஓட்டக்கூடியவர். இந்தோனேஷியாவில் ஒரு பிரச்சனை ஆச்சு. அவர் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச சமயத்தில் அப்போ இவர் தான் நேரு குறிப்பாக கூப்பிட்டு இந்தோனேஷியாவுக்கு பிளேன் எடுத்துன்னு போயிட்டு அந்த பிரச்சனைக்கு அங்கே உடனடியாக ஒரு உதவி கொடுக்கறதுக்கு இவர் தான் அனுப்புகிறார். பிஜு பட்நாயக்னு பேர், அவர் பேர் நவீன் பட்நாயக்கோட அப்பா பேர். பிஜு பட்நாயக் அப்புறம் காங்கிரஸில் இருந்தார், சீஃப் மினிஸ்டர். அப்புறம் காங்கிரஸ்லேருந்து வெளில வந்துட்டார். எமர்ஜென்சி சமயத்தில் வெளில எமர்ஜென்சியில் இது பண்ணி மத்தியில் அமைச்சராகவும் இருந்தார். எஃகு துறை அமைச்சராக இருந்தார் அவர். அதுக்கப்புறம் மறுபடியும் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவரோட பையன் இவர் நவீன் பட்நாயக். அவருக்கு மூத்த பையன் ஒருத்தர் இருக்கார், அவர் அரசியலுக்கே வரல. அவரோட பையன் ஒருத்தர் இருக்கார், அந்த நவீன் பட்நாயக்கோட அண்ணன் பையன். அவரும் அரசியலுக்கு, அவர் இப்பவும் இருக்கார். ஆனால் அரசியல் வாரிசுங்கிறது அங்கே கிடையாது அவங்களோடதில். அவங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, கீதா மேத்தான்னு சொல்லிட்டு. அவங்க பெரிய எழுத்தாளர். அவங்க அந்த உரிய மொழியில் எழுத்தாளர். உரிய கலாச்சாரத்தில் ரொம்ப சிறந்து அங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸு, அங்கே இருக்கிற ஒரு கவிதைகள், இலக்கியங்கள் அதெல்லாம் நல்ல இருக்கக்கூடிய ரிச் ஸ்டேட் அது. ஆனால் ஓரளவுக்கு பின்தங்கி இருக்கிற மாதிரியே ஸ்டேட் தான். அதாவது அங்கே காலஹண்டி, கந்தமால் அந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப காடுகள் நிறைந்த ஆதிவாசிகள். அங்கெல்லாம் நிறைய ஸ்டார்வேஷன் டெத்ஸ், அதாவது பசி பிணியால் மரணம் அடையிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், பிடிஎஸ்ங்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அதை தமிழ்நாட்டிலலாம் யூனிவர்சல், எல்லாருக்கும் ரேஷன் கார்டு உண்டு, எல்லாருக்கும் அரிசி என்ன உண்டு, சர்க்கரை என்ன உண்டு, பாமாயில்னா உண்டு. அங்கே கிடையாது. தமிழ்நாட்டில் தி பெனிட்ரேஷன் ஆஃப் பிடிஎஸ் ரொம்ப ஆல்மோஸ்ட் 100% இங்கே யூனிவர்சலாக இருக்கக்கூடியது. ஆனால் அங்கே தேவை அது. அந்த மாதிரி பசிப்பிணியினால் ஒருத்தர் மரணம் அடையிறான்னு சொன்னால் அந்த இடத்துல. ஸோ அதுக்கான இதெல்லாம் பண்ணிட்டு காங்கிரஸ் என்ன சொன்னால், ஆர்கனைசேஷனை எல்லா இடத்துலையும் கவனிக்காமல் விட்டு பண்ணதில் ஒரிசாவும் ஒரு இடம் வச்சுருந்தார். ஒரிசாவில் தொடர்ந்து அந்த ஜானகி வல்லப் பட்நாயக் ஜேபி பட்நாயக் இருந்தார். அப்புறம் கிரிதர் கமாங்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அங்கே நந்தினி சத்பதின்னு ஒரு பெண் முதலமைச்சராக அவங்க இருந்தாங்க அங்கே. ஸோ அதெல்லாம் காங்கிரஸில் இருந்தவங்க. அப்புறம் எல்லாம் காங்கிரஸே டெசர்ட் பண்ணி போக ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க அப்பா காலமானதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு வராங்க. இவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தார். இவருக்கு உரிய மொழியை கூட ஒழுங்காக பேச தெரியாது இவருக்கு, நவீனா. ஆனால் ரொம்ப நல்ல மனிதர், எளிமையானவர். அவர் கூப்பிட்டு எலெக்ஷனில் இது பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு எப்படி பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் தெரில. அப்போ தான் பிஜேபி அங்கே ஒரு சின்ன கட்சியாக தான் இருந்தது.
பிஜேபியோட உறவு கொள்கிறாங்க. 2000 நடந்ததுன்னு வச்சுங்க. இது 2000 ஆண்டில். அப்போ பிஜேபி வந்து சென்ட்ரலில் ஆட்சிக்கு வந்துடுது. அப்போ இவரும் வந்து எஃகு அமைச்சராக இருக்கார். எம்பி ஜெயிச்சு அவங்க அப்பாவோட தொகுதி பேர் அஸ்கா அப்படிங்கிற தொகுதி. நம்ம ஊரில் அஸ்கான்னா சர்க்கரைக்கு பேர், கிராமத்துலலாம் அஸ்கா சொல்லுவாங்க. அவங்க தொகுதி. நான் அந்த தொகுதிக்கு போயிருக்கேன். நான் ஒரிசா சுற்றுப்பயணம் பண்ணும்போது ரொம்ப எல்லா ஊர்லேயும் இட்லி கிடைக்கும். அங்கே எல்லா ஊர்லேயும் இட்லி கிடைக்கும். இட்லி சட்னி அவங்க நம்ம போலே சாப்பிட்றது. அப்புறம் இந்த கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு மண்டபங்கள்லாம் இருக்கும். கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தான் விசேஷமாக, நார்த்தில் கிடையாது. ஆனால் ஒரிசாவில் இருக்கும் அது போல். அங்கே பண்ணும்போது இவர் போட்டியிட்ட தொகுதி பிஜப்பூர்னு ஒரு தொகுதி, அதுக்கும் போயிருந்தேன். நாங்கள் சில அவங்க அப்பா இருந்த காலத்துலேயே வந்து அங்கே இந்த பைப்பு மூலமாக எல்லா வீடுங்களுக்கு தண்ணி கொடுக்குற அந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் 98 சமயத்தில் இவர் வரும்போது என்ன சொன்னால், இவர் புதுசாக வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. இவங்க அப்பாவோட அரசியல் வாரிசாக நீங்கள் இருந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இவருக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் வந்துடுறாரு. இப்போவும் அவங்க அண்ணன் பசங்கள்லாம் அரசியலில் வரணும்னு முனைப்பு காட்டலை. அவங்க அக்கா வந்து, அவங்க சிஸ்டர் வந்து ஒரு எழுத்தாளராகவே இருக்கிறதுக்கே விருப்பப்படுறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் அரசியலுக்கு வரார். வந்தோன்னா பிஜேபியோட துணையோடு தான் அவங்க ஆட்சி, பிஜேபி ஜூனியர் பார்ட்னராக இருக்கிறது, அவங்க ஆட்சியில் இருந்துட்டு இருந்தாங்க. இவர் வந்தபோது நடந்த ஒரு சுவையான சம்பவம் என்ன சொன்னால், அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதின பானர்ஜின்னு ஒருத்தர் அவர் பகிர்ந்துட்டார். வந்தபோது என்ன சொன்னால், இவருக்கு ஒரியா பாஷையும் தெரியாது, பேச தெரியாது ஒரியா பாஷையில். இப்போ தமிழ்காரன், நான் தமிழ்லே பேச தெரியாதுன்னு சொன்னால் நானே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன்னா. ஏன்னா வெளிநாட்டிலே படித்து அது மாதிரி இருந்தவங்க. நம்ம நாட்டு தலைவர்களில் பல பேர், இப்போ சரண் சிங்கோட பையன் வந்து அஜித் சிங்னு சொல்லிட்டு, அவர் விவசாயி. ஆனால் அஜித் சிங் வந்து அந்த காலத்துலேயே அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் படித்தவர். அவருக்கு வந்து இந்த பாஷை வந்து அவங்க ஊரில் பேசுகிற பாஷை பேர் வெஸ்டர்ன் யூபி, அது மேற்கு உத்தரப்பிரதேசம். அங்கே கடி போலி அப்படின்னு சொல்லி, கடி போலி வந்து உருதுக்கு அடிப்படையாக இருக்கிறது. உருது லாங்குவேஜோட அடிப்படையாக இருக்கக்கூடிய கடி போலி. உங்களுக்கு அந்த கடி போலியில் கடி போலி இவருக்கும் பேச தெரியும், அஜித் சிங்க்கும். அப்புறம் வந்து கற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு ஆனால் இன்னி வரைக்குமே வந்து ஒடியா அவ்வளோ சரியாக பேச வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தபோது என்ன சொன்னால், இவர் வந்தார் அரசியலுக்கு. வந்தோடனே இவங்க பத்திரிகையாளராக அந்த பானர்ஜிங்கிற இப்போ அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதினவர். ஸோ இவரை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. இவங்க யாரும் சந்திக்கிறதுக்கு இல்லை. சரி, நாளைக்கு நாங்கள் கேம்பெயின் ஆரம்பிக்கிறோம், அந்த இடத்துக்கு வா, அங்கே புளிய மரங்கள் இருக்கும், ஒரு டீ கடை இருக்கும், அங்கே வாங்க. இந்த அங்கே போய் நின்று பார்க்குறாங்க. 2-3 மணி நேரம் நிற்கிறாங்க. இவங்க போய் டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆளே வரல. அப்புறம் அந்த டீ கடைக்காரர் கேட்டிருக்கேன், என்னையா 2 மணி நேரம் நிற்கிறீங்க, நீங்கள் வந்து டீ சாப்பிட்டுன்னு இருக்கீங்க, எதுக்காக இருக்கேன்? இது மாதிரி நவீன் பாபு வந்து, யோ அவர் ஒபராய் ஹோட்டலில் தங்கியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு பத்திரிக்காரங்களுக்கே தெரில. 2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் போகிறார். அவர் என்ன சொன்னால், 5 நட்சத்திர விடுதியில் சிம்பிள் தான், இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறை வெளிநாட்டில் இருந்ததுனால அவர் வந்து புகை பழக்கம் உள்ளவர். இது அப்போ இவங்க போனோன்னு அவர் ஷாக் ஆகிடுது. அப்புறம் அவர் செக்ரட்டரிலாம் கூட்டி இவங்களை திட்டுறாங்க, பத்திரிகையாளர் திட்டுறாங்க, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எப்படி நீங்கள் வந்து எங்கள் ப்ரைவேசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இந்த மாதிரி இங்கே தங்கியிருக்கவங்கெல்லாம் போட்டு இது பண்ணக்கூடாது, இவர் வந்து புகைப்பிடிக்கிறாருங்கிறத அதை இது பண்ண, ஏன்னா இமேஜ் கெட்டு போய்டும் இல்லையா, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட், அதனால சொன்னேன் உங்களுக்கு நான். பிறகு அவரே வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுகிறார், அந்த பானர்ஜி எழுதுகிறார் உங்களுக்கு. இது தொடர்ந்து இருந்துட்டுருக்கு. பிஜேபி இவங்களும் சேர்ந்து ஆட்சி பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு சிம்பிளானவர். அவர் ரொம்ப வருஷம் என்ன சொன்னால், வெறும் மாருதி 800ன்னு ஒரு வண்டி இருக்குது. நம்ம ஊரில் அரசியல்வாதி இங்கே வட்ட செயலாளர், கவுன்சிலராக மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு ஆகிட்டான்னா அடுத்தது என்ன வருவான்? அவன் ஃபார்ச்சுனரில் தான் முதல்ல வருவான். இல்லைன்னு சொன்னால் ஒரு இன்னும் அது குறைஞ்சது இருக்கும். அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது கூட மாருதி 800ல் தான் வந்து இறங்குவார். சாதாரண ஒரு வெள்ளை குர்தா பைஜாமா தான் போட்டுட்ருப்பார். அந்த மாதிரி ஒரு. அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்கலைன்னா சொத்து சேர்க்குற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு இமேஜே எவ்வளோன்னா, அப்புறம் கிராமங்கள்லாம் போகும்போது எப்படி வந்து இங்கே நம்ம என்டி ராமராவ் தேவுடான்னு சொன்ன மாதிரி கடவுள் போல தான் நினச்சிட்டு இருந்தாங்க. நான் பார்த்த போது அங்கே நவீன் பாபுன்னா கடவுள் அப்படிங்களுக்கு எங்களுக்கு. அதே போல் அவர் எல்லாருக்கும் இது மாதிரி எப்படி இந்த விவசாயிகளுக்கெல்லாம் வந்து 5000 10,000 சொல்லிட்டு அந்த ஒரு உதவித்தொகையாக வருஷத்துக்கு 10,000 அப்படிங்கிறத வழங்கிட்டு இருந்தார் அவர். ஆட்சியும் நல்லா பண்ணிட்டு இருந்தார். ஆனால் விவசாயம் வந்து அங்கே நான் கிராமங்கள்லாம் சுற்றும்போது என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு சில இடங்கள் தவிர மற்ற இடத்துல எல்லாமே ஒரு போகம் தான் விளையும். நம்ம ஊர்லெல்லாம் 3 போகம் விளையக்கூடிய இடங்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அறுவடை. ஒரு தடவை ஒரு இது பண்ணிவிட்டு அறுவடை. அங்கே வந்து நைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஆயில் சீட்ஸ் அங்கே நிறைய பண்ணுவாங்க. அது பண்ணுவாங்க. நிறைய காட்டு பகுதிகள் நிறைய இருக்கக்கூடிய இடம். ஆனால் இவர் மேலே மக்களுக்கு ஒரு கடவுள் போல வேற பார்த்து இவர் மறுபடியும் இப்போ வந்து 5வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கார். இன்னைக்கு 2009 அங்கே ஒரு ஒரு மத கலவரம் நடந்ததில் அந்த சமயத்தில் பிஜேபியை வெளில தள்ளிட்டு தனியாகவே போட்டியிட ஆரம்பிக்கிறார். அதுலேருந்து பிஜேபி வந்து தனியாக போட்டிகிட்டு இருக்கு. ஆனால் பெரிய வெற்றிகள் கிடைக்கல. ஆனால் 2014 வந்து பிஜேபி ஒரு பெரும் வெற்றியை பெறுறது. அதன் பிறகு 2019 8 பாராளுமன்ற தொகுதிகளை வென்று கிட்டத்தட்ட 33% ஓட்டும் வாங்கி ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக காங்கிரஸை 15% தள்ளிடுறது பிஜேபி. காங்கிரஸ் தள்ளுறதுன்னா என்ன, காங்கிரஸ் தான் வேலை செய்கிறதுனால கீழே போச்சு. ஸோ பிரதான எதிர்க்கட்சியான ஒரு இடத்த எடுத்துட்டுருது. 21 தொகுதியில் 8 தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிருது தன்னுடைய ஒரு செல்வாக்குனாலே. அப்புறம் இவர் என்ன சொன்னால், இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அகில இந்திய அரசியலில் ஒன்று இந்த கூட்டணி இல்லைன்னா அந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது எல்லாரும் கையை தூக்கிட்டு நிற்கிறது. இவர் எதுக்குமே போக மாட்டார். அந்த பிஜு பட்நாயக்கோட அரசியல் வாழ்க்கையில் இன்னொன்று என்ன சொன்னால், எம்ஜிஆரும் கலைஞரும் இங்கே இருந்தபோது எம்ஜிஆரையும் கலைஞரையும் நான் ஒருங்கிணைப்பேன்னு சொல்லிட்டு மெட்ராஸில் வந்து உட்காந்துட்டார் அவர். அவங்க ஒரு எதிரியாக 2 பேர்ட்டையும் பேசுகிறார். 2 கட்சியும் ஒன்று பண்ணுவேன், திராவிடர்கள் கட்சி ஒன்றாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணவர் அவங்க அப்பா, நவீன் பட்நாயக்கோட அப்பா. ஸோ எல்லாரோடையும் நல்லா இது இருக்கக்கூடியவர், நட்போடு இருக்கக்கூடியவர். ஸோ இவர் நவீன் பட்நாயக்கும் ஆனால் அமைதியானவர். இவர் எந்த கூட்டணி எதுக்கும் போக மாட்டார். இவர் இந்த 10 வருஷமாக நடந்துகிட்ருக்க இவர் யார் கேட்டாலும் சரி மத்திய அரசாங்கத்தோட நட்போடு இருப்பார். மத்திய அரசாங்கத்தோட எனக்கு மாநிலத்துக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்குவார். மக்கள் பிரச்சனைகளுக்கு இது பண்ணுவார். அதுவும் வெளில வந்து மீடியாவை மீட் பண்ணி சண்டை போட்டு கோஷம் போட்டு அதெல்லாம் பண்ணவே மாட்டார். போராட்டம் ஒரு வித்தியாசமான மாநிலம், வித்தியாசமான முதல்வர். அது என்ன ஆச்சு சொன்னால், இப்போ அங்கே வந்து ராஜ்யசபா தேர்தல் நடந்தது, பாராளுமன்ற மேலவைக்கு தேர்தல் நடந்ததுன்னு சொன்னால் பிஜேபி அவரோட சப்போர்ட்லேயே ஒரு எம்பியை எடுத்துரும். அது கூட பண்ணுவார் அவர். ரைட்டு, நீ ஒரு ஆள். ஏன்னா அந்த ஊர்லேருந்து இன்றைக்கி வந்து ரயில்வே அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவுங்கிற ஒரு ராஜஸ்தானை சேர்ந்தவர். அவர் ஆனால் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரிசாவில் இருந்தார். அவருக்கு பிடிக்கும் அவரை. யாரை? அஸ்வினி வைஷ்ணவ். ஏன்னா ரொம்ப நல்லா வேலை செய்வார். அஸ்வினி வைஷ்ணவ் ஒரிசாலேருந்து தான் இப்போ ராஜ்யசபா எம்பி. 2 தடவையாக பிஜேடி பிஜு ஜனதாதளோட சப்போர்ட்டோடு தான் அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகிறார். அதனால் பிஜேபிக்கு என்னென்ன மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். நிறைய பேச்சு கிடையாது. அப்புறம் கட்சியில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, அந்த தலைவர் இந்த தலைவர்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து இவரை கீழே தள்ளி நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்ம சரத்பவாருக்காச்சோ என்டி ராமாராவுக்காச்சோ ஒரு ஆள் அந்த மாதிரி ஆள்லாம் வைக்க மாட்டார், உடனே தூக்கிடுவார். அப்படி ஒரு ஆள் அவங்க அப்பாவோடவே பிஜு பட்நாயக்கோடே அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே இருந்த ஒருத்தர், அவரோட பையன் இப்போ பிஜேபியில் இருக்கார். அவர் அகில இந்திய துணைத் தலைவர் வந்து பைஜயந்த பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவர் கட்சியில் இருந்தார். அவர் ஒரு டிவி சேனலும் நடத்துகிறார் ஒரியா மொழியில். அவரே வெளில விட்டார். அவர் ஏதோ பண்ணார். விஜய் மகாபாத்ரான்னு ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அவர் இவருக்கு இருந்தார். அவர் கட்சியை கேப்சர் பண்ண போகிறாருன்னு ஒரு இது வந்து அவர் வெளில தான். திலீப் ரேன்னு ஒருத்தர் இருந்தார், வாஜ்பாய் மந்திரி சபையில் மந்திரியாக இருந்தார். அவரை வெளில தள்ளிட்டார். கட்சி எல்லோரும் ஒன்றா வெளில. ஆனால் அவருக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு ஆள் கார்த்திகேயன் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்காரர். அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக போய் கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் முதல்ல கலெக்டராக, அதுக்கப்புறம் வந்து இவரோட பிரின்சிபல் செக்ரட்டரி ஆகி அவர் மேலே அவ்வளோ அன்பு ஆகிடுது அவருக்கு. அவரை இப்போ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் பதவியை வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பண்ண சொல்லிட்டு தன் கட்சியில் போட்டுட்டார். இப்போ இன்றைக்கி அவருக்கு வாரிசு, அரசியல் வாரிசுன்னு யாருன்னா ஒரு தமிழ்காரர், தமிழ் கார்த்திகேயன் பாண்டியன் தான் ஒரு அரசியல் வாரிசு. அதனால் இந்த ஸ்டேட்டும் என்ன சொன்னால் குஜராத் போல் ஃபுல் ஸ்வீப்பு தான். இதில் பிஜேபி 14 தொகுதிகளை கண்டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு 8 தொகுதிகள் 14 6 7 தொகுதிகள் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை 8 தொகுதிகள், இவங்க 13 அவங்க 8 அது மாதிரி இருக்கும். அதனால் ஒரிசாவை பற்றி பேசணுன்னா இதுதான் பேசலாம், இவரோட நல்ல விஷயங்கள். தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னா 21க்கு 21. இது மூலமாக என்ன சொன்னால் பிஜேபி தன்னுடைய எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தை காங்கிரஸுக்கிட்ட விட்டு கொடுக்குறதா, ஸ்பேஸை, அந்த இடத்த அப்படிங்கிறது, அது பிஜேபியில் பல பேருக்கு, அங்கே பிஜேபி ஊழியர்களாக இருக்கிறவங்க, கட்சி தொண்டர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஜெயிக்க போகிறது இவங்க தான். இந்த 21க்கு 21 சீட்டு ஜெயிச்சிருவாங்க. அது காங்கிரஸ் ஏதாவது இடத்த எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஒரு வாய்ப்பும் இல்லை. காங்கிரஸ் கடந்த முறை ஜெயிச்சுது கோராப்புட் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நிறைய ஆதிவாசிகள் நிறைஞ்ச இடம்.
அதை வெற்றி பெற்றிருந்தது. அது வந்து நம்ம ஸ்ரீகாக்குளத்துலேருந்து பக்கத்து அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடிய கஞ்சாம் டிஸ்ட்ரிக்ட் தாண்டினோன்னு வரும். அங்கேருந்து நானே போயிருக்கேன். கொரப்போட் முழுக்க மலைப்பகுதியாக இருக்கக்கூடியது. நிறைய ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அங்கே ஒரு அலுமினியம் கம்பெனி இருக்குது, கேந்திரிய வித்யாலயம் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் அது ஜெயிச்சுது. அதுதான் அங்கே தான் கிரிதர் கமாங்னு சொல்லிட்டு அவர் கிரிதர் கமாங் இன்றைக்கி பிஜேபியில் இருக்கார். கிரிதர் கமாங் தான் வாஜ்பாய் ஒரு ஓட்டில் தோத்தார் இல்லையா, அந்த ஒரு ஓட்டை போட்டவர் அவர். ஒரு ஓட்டை கடைசி அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார் ஒடிசாவில். வாஜ்பாய்க்கு இங்கே பாராளுமன்றத்தில் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம், அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அந்த ஜேபி பட்நாயக்கு அடுத்ததாக இவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாங்க காங்கிரஸ். ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யலை. இங்கே வந்து இந்த ஒரு ஓட்டை போட்டு அப்புறம் இன்றைக்கான பிஜேபியில் இருக்கார் கிரிதர் கமாங். அவர் வந்து ட்ரைபல் லீடர். ஆனால் ஒடிசா பொறுத்த வரைக்கும் ஒன் வே ட்ராக் தான். அதுலேயுமே வந்து பெருசா அளவில் அலசி ஆராய்ஞ்சு காங்கிரஸுக்கு தான் 15% ஓட்டு வந்துருது. இந்த 15லேருந்து இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுனால இது 30% பார்க்குமாங்களா தெரியல நாளைக்கு. ஆனால் பிஜேபி என்ன சொன்னால், பிஜேடிக்கு நாளைக்கு வாரிசு இல்லாத கட்சியாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த கார்த்திகேயன் பாண்டியன் தான் இருக்கார் இப்போ. அதனால் அந்த கட்சியும் கபலீகரம் பண்ணுமா என்ன தெரில. அது நடக்கலாம் நாளைக்கு. அரசியல் எது வேணால் நடக்கும் வச்சுங்க. ஒடிசானுடைய புள்ளி விவரங்கள், வெற்றிக்கான வாய்ப்பு யாருக்கு அப்படின்ற தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நேர்களே, ஒடிசாவில் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, அரசியலினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பெரிய அளவுகளை வாதிக்க முடியாது. கடந்த 25லேருந்து 35 ஆண்டுகளாகவே அது ஒன் வே ட்ராக்ல தான் இருக்குது. அது ஒருவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ரெண்டாவது இந்த தேர்தலையும் அதுதான் போகும். ஒரு சில இடங்கள் ஏதேனும் முயற்சி மேற்கொண்டால் வாய்ப்புகள் சதவிகிதம் அப்படின்றதான் மாறுமே தவிர இடங்கள் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றதா புள்ளி விவர தகவல்கள் சொல்கின்றன. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேர்களே. நன்றி.